அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் மனிதர்களை படைத்த அல்லாஹ் இந்த உலகத்தில் பலவிதமான படைப்புகளையும் படைத்து இந்த உலக வாழ்க்கை, இந்த உலகம் எப்படி இயங்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், இந்த உலகத்தில் என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் நடக்கவிருக்கின்றன என்பது பற்றிய செய்திகளையெல்லாம் இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்னாலே அல்லாஹ் எழுதி வைத்து விட்டான் என்பதுதான் ஒரு முஃமின் நம்ப வேண்டிய அல்லாஹுவை பற்றிய அம்சங்களுள் மிக பிரதானமானது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் அல் குர்ஆனிலே 57வது அத்தியாயம் 22, 23வது வசனங்களில் இந்த விடயத்தை இப்படி சொல்கிறான்: மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்தி வலா ஃபீ அன்ஃபுஸிகும் இல்லா ஃபீ கிதாபின் மின் கப்லி அன் நப்ரஅஹா. அல்லாஹ் சொல்கிறான், இந்த உலகத்தில் ஏதாவது ஒன்று நடப்பதாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய உடல் கட்டமைப்புக்குள் ஒரு விடயம் ஏற்படுவதாக இருந்தாலும் சரி, இல்லா ஃபீ கிதாபின் மின் கப்லி அன் நப்ரஅஹா, அவைகளை படைப்பதற்கு முன்னால் அல்லாஹுடைய ஏட்டிலே எழுதப்படாத நிலையில் நடக்க மாட்டாது என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இன்று நேற்று எழுதப்பட்ட அம்சங்கள் அல்ல, 1000 வருடங்களுக்கு முன்னால் எழுதப்பட்டதல்ல. இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்னாலே இந்த உலகத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதை அல்லாஹ் எழுதிவிட்டான் என்பதுதான் அல்லாஹுவை பற்றி நம்ப வேண்டிய அடிப்படை அம்சம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் என்ன செய்கிறான்? எழுதுகோலை படைக்கிறான். அல்லாஹ் அரிசுக்கு மேல் இருக்கிற நிலையில் எழுதுகோலை படைத்து அல்லாஹ் அந்த எழுதுகோலுக்கு கட்டளை போடுகிறான். இந்த உலகத்தில் என்னவெல்லாம் நடக்கவிருக்கின்றதோ அவைகளையெல்லாம் எழுது என்று அல்லாஹ் கட்டளை போடுகிறான். அந்த எழுதுகோல் அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்தையும் எழுதி முடிக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் எப்பொழுதோ எழுதிய ஒன்றுதான் இன்றைக்கு உலகத்தில் அல்லது எங்களுடைய வாழ்க்கையில் நடந்தேறிக் கொண்டிருக்கிறது என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இன்ன தாலிக அலல்லாஹி யஸீர். இந்த உலகத்தில் நடக்க போகிற விடயங்களை எல்லாம் உலகத்தை படைப்பதற்கு முன்னாலே அல்லாஹ் எழுதிவிட்டான் என்பது எனக்கும் உங்களுக்கும் ஒரு கஷ்டமான காரியமாக, நம்ப முடியாத ஒரு அம்சமாக இருக்கலாம். ஆனால் இன்ன தாலிக அலல்லாஹி யஸீர், இந்த விடயம் அல்லாஹுவுக்கு மிக இலகுவான விடயம் என்று அல்லாஹ் அந்த சூராவுடைய 22வது வசனத்தை முடிக்கிறான். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலே ஒன்று நடக்கிறது, உங்களுடைய வாழ்க்கையிலே ஒன்று நடக்கிறது, இந்த உலகத்திலே, இந்த நாட்டிலே, இந்த கிராமத்திலே, இந்த ஊரிலே ஒரு மாற்றம் நடக்கிறது என்றால் இது அல்லாஹ் எப்பொழுதோ எழுதிய ஒன்று. இதற்குத்தான் நாங்கள் சொல்கிறோம் விதி என்று சொல்கிறோம், கலா கதிரி என்று சொல்கிறோம். அல்லாஹ் எடுத்த முடிவு, அந்த முடிவை யாராலும் மாற்ற முடியாது. அன்பார்ந்தவர்களே, இந்த முடிவு எதற்கு சகோதரர்களே? இந்த முடிவு எதற்கு? நானும் நீங்களும் இந்த உலகத்தில் நிம்மதியாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக அடுத்த மனிதர்களை மனிதர்களாக மதித்து நடக்க வேண்டுமா? இந்த நம்பிக்கை எனக்கும் உங்களுக்கும் ஆழமாக வர வேண்டும். எந்த நம்பிக்கை? எங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, இந்த உலகத்திலும் சரி, எது நடப்பதாக இருந்தாலும் அல்லாஹ் எப்பொழுதோ எடுத்த முடிவின் அடிப்படையில் தான் நடக்கிறது என்ற அந்த ஆழமான நம்பிக்கை இருந்தால், அன்பார்ந்தவர்களே, எங்களுக்கு திடீரென்று ஒரு துக்ககரமான நிகழ்வு ஏற்படலாம். சில மனிதர்கள் சொல்லுவார்கள், உள்ளத்தால தாங்க முடியாது என்று சொல்லுவாங்க. கலாக்கதருடைய நம்பிக்கை ஆழமாக இருந்தால் அதை தாங்க முடியும். அதற்குத்தான் கலாக்கதர் என்பது. சில மனிதர்கள் உலகத்துல கஷ்டவாளிகளா இருப்பாங்க, திடீரென்று கொடி கட்டி பறக்க ஆரம்பிப்பாங்க. நேற்று வரைக்கும் சாதாரணமான மனிதனாக இருந்தவன் இன்றைக்கு ஒரு நாட்டை ஆளுகின்ற ஜனாதிபதியாக மாறலாம். இவனுக்கு
இந்த பட்டமும் பதவியும் இந்த பொருளாதாரமும் அவனுக்கு தலைக்கணத்தை கொண்டு வந்து விடக்கூடாது. அடுத்த மனிதனை மனிதனாக மதிப்பதிலிருந்து தன்னை மிருகமாக்கி விடக்கூடாது. இதற்குத்தான் கலா கதருடைய நம்பிக்கை என்பது. அல்லாஹ் சொல்கிறான், லிகைலா தஸௌ அலா மா ஃபாத்தகும், உங்களுக்கு தவறி போன ஒன்றுக்காக, நீங்கள் இழந்து விட்ட ஒன்றுக்காக நீங்கள் எல்லை மீறி கவலைப்படாமல் இருப்பதற்கும், வலா தஃப்ரஹு பிமா ஆதாக்கும், உங்களுக்கு அல்லாஹ் தந்த ஒன்றை வைத்து நீங்கள் எல்லை மீறி சந்தோஷப்படுவது என்றால் அடுத்தவர்களை புறக்கணித்து சந்தோஷப்படுவது, பெருமை அடிப்பது, இந்த நிலை வராமல் இருப்பதற்கும் அல்லாஹ்வுடைய முடிவை நம்புங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, திடீரென்று பணக்காரனாக இருந்தவன் லொஸ்டாகி போகிறான். அன்பார்ந்தவர்களே, தற்கொலை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. உலகத்தை எல்லாம் இழந்தவன் டிப்ரேஷன் நோய் வந்து மனநோயாளியாக மாற வேண்டிய அவசியம் கிடையாது. மாறாக படைத்தவன் ரப்புடைய நாட்டம் என்னில் நடந்திருக்கிறது, படைத்தவன் அல்லாஹ்வுடைய முடிவு எங்களுடைய ஊரிலே நடந்திருக்கிறது, படைத்தவன் அல்லாஹ்வுடைய முடிவு இந்த நாட்டிலே அரங்கேறி இருக்கிறது என்கிற அந்த கலா கதருடைய நம்பிக்கை, அல்ஹம்துலில்லாஹ். நல்லது நடக்கிறதா? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நாடிய பிரகாரம் நடந்து விட்டது. நல்லது நடக்கவில்லையா? எங்களுக்கு சோதனையாக அமைந்து விட்டதா? அல்லது நாங்கள் எதிர்பார்க்காத ஒன்று நடந்து விட்டதா? என்ன செய்ய? அல்லாஹ்வுடைய நாட்டம் நடந்திருக்கிறது. நான் பொறுமையாக இருப்பேன் என்று ஒரு மனிதன் தன்னை அமைதிப்படுத்திக் கொள்வதற்கு அந்த கலா கதருடைய நம்பிக்கை காரணமாக இருக்கும் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, உலகத்துல நானும் நீங்களும் நினைச்சது நடக்கிறதாக இருந்தா தான் தலைக்கு மேல போட்டுக்கிட்டு யோசிக்கணும், அப்படித்தானே? நானும் நீங்களும் நினைக்கிறது நடக்குதுன்றா தான் கவலைப்படணும், நானும் நீங்களும் நடக்கிறது நடக்கலாண்டா தான் கவலைப்படணும். அன்பார்ந்தவர்களே, உலகத்தில் நடப்பது யாருடைய முடிவு? படைத்தவன் அல்லாஹ்வுடைய முடிவு என்று சொன்னால் எல்லை மீறி கவலைப்பட மனிதன் என்ற அடிப்படையில் ஒரு கவலை இருக்கும். கவலை என்றது அல்லாஹ் மனிதனுக்கு படித்த ஒரு இயல்பு. அந்த இயல்பு குணம் வெளிப்படலாம். ஆனா அந்த கவலையை பெருசாக்கி கொண்டு டென்ஷன் ஆகி கொண்டு நோயாளியாகிற அளவுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ்வுடைய நாட்டம் நடந்திருக்குதுன்னு சிம்பிளா ஒரு முஃமினுக்கு போய் வரலாம். அன்பார்ந்தவர்களே, இதற்காகத்தான் அல்லாஹ் கலா கதிரி என்றொன்றை ஏற்படுத்தி இந்த உலகத்தில் நடக்கிற நலவு கெடுதிகள் அனைத்தையும் அல்லாஹ் முடிவெடுத்து விட்டு அவன் நினைக்கிற பொழுதோ அவனுடைய முடிவை இந்த உலகத்தில் நடத்தி காட்டுவான் என்கிற அந்த நம்பிக்கை என்னுடைய உங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக இருக்க வேண்டும். ஈமானுடைய 6 அம்சம் என்று சொல்கிறோம். ஒரு மனிதன் உண்மையான முஃமினாக மாற வேண்டுமா? அவன் ஈமானுடைய 6 அம்சங்களை நம்பியாக வேண்டும். அதிலே 6வது அம்சம் என்ன? அல் ஈமானு பில் கத்ர் அல்லது பி கலா இல்லாஹி வ கத்ரிஹி. அல்லாஹ்வுடைய முடிவு அது நல்லதாக இருக்கலாம், கெட்டதாக இருக்கலாம். அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நடக்கும் என்கிற அந்த ஆழமான நம்பிக்கை என்னுடைய உங்களுடைய உள்ளத்தில் பதிவதுதான் ஒரு மனிதன் பரிபூரணமான முஃமின் என்பதற்கு அடையாளம் என்பதையும் நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய முடிவு நல்லதாக இருந்தால், ஒரு மனிதன் எதிர்பார்த்த பிரகாரம் அல்லாஹ்வுடைய முடிவு வருகிறது, அப்பொழுது ஒரு முஃமினுடைய நடவடிக்கை எப்படி இருக்க வேண்டும்? ஒரு மனிதன் எதிர்பார்ப்பதற்கு நேர் மாற்றமாக நடக்கிறது, அப்பொழுது ஒரு முஃமினுடைய நடவடிக்கை எப்படி இருக்க வேண்டும்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஜபன் லி அம்ரில் முஃமின். ஒரு முஃமினுடைய விடயம் ஆச்சரியமானது. ஒரு முஃமினுடைய விடயம் ஆச்சரியமானது. ஏன் ஆச்சரியமானது தெரியுமா? இன்ன அம்ரஹு குல்லஹு கைர் என்றாங்க ரசூலுல்லாஹ். ஒரு முஃமினை பொறுத்த வகையில அவனுக்கு நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, எல்லாம் அவனுக்கு நல்லதாகத்தான் அமையும் என்று சொன்னாங்க. எப்படி நல்லதாக அமையும்? வலைஸ ஸாலிக லி அஹதின் இல்லா லில் முஃமின். நல்லது நடந்தாலும் தீங்கு நடந்தாலும் நல்லதாக பார்ப்பான் என்கிற இந்த நிலை ஒரு முஃமினுக்கே தவிர வேறு யாருக்கும் வராது என்று சொன்னாங்க. சொல்லிவிட்டு சொன்னார்கள், வஇன் அஸாபத்துஹு தர்ரா. ஒரு முஃமினை பொறுத்தவரையில் அவன் விரும்பாத ஒரு காரியம் அவனுக்கு நடந்து விட்டால், அவனுக்கு ஒரு நெருக்கடியான நிலை ஏற்பட்டு விட்டால், அவனுக்கு ஒரு சோதனை நடந்து விட்டால் அவன் என்ன செய்வான் தெரியுமா? சபர,
அவன் பொறுமையாக இருப்பான். அல்லாஹ் நாடியது நடந்து விட்டது என்று பொறுமையாக இருப்பான். ஃபகான கைரன் லஹு. உலகத்துல சில நேரம் சோதனைகள் நெருக்கடிகள் வரலாம், ஆனா அவன் பொறுமையாக இருந்தது அவனுக்கு நல்லதாக அமையும். பரிசு என்ன சகோதரர்களே? பொறுமையாக இருப்பவனுக்கு பரிசு என்ன? வபஷிரி சாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நன்மாராயம் சொல்வீராக. அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா, அவர்களுக்கு ஒரு சோதனை ஒரு நெருக்கடி வந்து விட்டால் காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்களும் அல்லாஹ்வுக்குரியவர்கள், அல்லாஹ்வின் பக்கமே போகவிருக்கிறோம் என்று அவ்வளவு சிம்பிளா எடுப்பாங்க. அன்பார்ந்தவர்களே, எனக்கும் உங்களுக்கும் பெரிய ஒரு சோதனை வந்துட்டு, இந்த சோதனையை வைத்து நானும் நீங்களும் டென்ஷன் ஆக வேண்டுமா? இல்ல. நாளைக்கு அல்லாஹ் நினைச்சா நாங்க போக இருக்கிறதே அல்லாஹ் கிட்ட, அப்படித்தானே? அல்லாஹ் முடிவெடுத்து விட்டால் இன்று வெள்ளிக்கிழமை அசருடைய நேரத்தில் இன்னார் உயிர் பறிக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ்ட முடிவு உண்டா, உசுரே போகும். அப்படி இருக்கும் பொழுது வந்த சோதனைக்கு ஏன் சகோதரர்களை நானும் நீங்களும் கவலைப்படணும்? அப்படித்தானே? உலகத்துக்கு பெரிய ஒரு பிரச்சனை வந்துட்டு, நாட்டுக்கு பெரிய ஒரு ஏண்டவங்களோட பார்வையில சோதனை வந்துட்டு வைங்களேன், டென்ஷன் ஆகணுமா? நாளைக்கு அல்லாட ஒரு நாட்டம் இந்த பூமி ஒரு உசும்பிச்சுண்டா எல்லாரும் பூமி உள்ளுக்கு வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்க எல்லாரும் போக இருக்கிறது அல்லாஹ்விடத்தில் என்று இருக்கும் பொழுது ஏன் நானும் நீங்களும் டென்ஷன் ஆக வேண்டும்? ஏன் நானும் நீங்களும் குழம்பி போக வேண்டும்? எனவே சகோதரர்களே, என்னுடைய உங்களுடைய முடிவையே அல்லாஹ் கையில் வைத்திருக்கும் பொழுது இந்த உலகத்தில் ஏற்படுகிற மாற்றங்களை வைத்து ஒரு முஃமின் டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது, ஒரு முஃமின் தடமாறி போக வேண்டிய அவசியம் கிடையாது. மாறாக இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி, சிம்பிள் சகோதரர்களே. ஒரு முஃமினுக்கு என்ன சோதனை வந்தாலும் இந்த வார்த்தை தான், அவ்வளவுதான். உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா வ உலாயிக ஹுமுல் முஹ்ததூன். அல்லாஹ் சொல்கிறான், அப்படிப்பட்ட பொறுமையாளர்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிறது, அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே சகோதரர்களே, என்னுடைய உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் வருகிற நெருக்கடிகள், சோதனைகள், பிரச்சனைகளை வைத்தோ, இந்த உலகத்தில் ஏற்படுகிற மாற்றங்களை வைத்தோ நானும் நீங்களும் எங்களை மாய்த்து கொள்ளுகின்ற அளவுக்கு, மனநோயாளியாகி செல்லுகின்ற அளவுக்கு, நோயிலே படுக்கையிலே விழுகின்ற அளவுக்கு ஒரு மனிதன் டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. மாறாக நாங்களும் அல்லாஹ்வுக்குரியவர்கள், அல்லாஹ் கூப்பிடுற நேரம் அவன் பக்கம் போகவிருக்கிறோம் என்கிற அந்த சிந்தனையை தான் உருவாக்கி கொள்ள வேண்டும். இது ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் நல்லதாக அமையும். நோய் நொம்பலத்துக்கு ஆளாக மாட்டான், ஹார்ட் அட்டாக்கு ஆளாக மாட்டான். அன்பார்ந்தவர்களே, அந்த உள உறுதி ஒரு மனிதனை நிலைத்திருக்க செய்யும், தைரியமாக வாழச் செய்யும் என்பதுதான் அல்லாஹ் சொல்லுகின்ற பாடம் சகோதரர்களே. வ இன் அஸாபத்துஹு ஸர்ரா, ஒரு முஃமினை பொறுத்தவரையில் அவனுக்கு சந்தோஷமான ஒரு நிகழ்வு நடந்து விட்டது, மகிழ்ச்சிகரமான ஒரு நிகழ்வு நடந்து விட்டது. அன்பார்ந்தவர்களே, எதிர்பாராம ஒரு மனிதன் பணக்காரனாவினா என்ன நடக்குது? நேற்று வரை நடந்து போகிற மனிதன், காண்றாட்களுக்கெல்லாம் அஸ்ஸலாமு அலைக்கும் போனவன், இன்றைக்கு பெரிய வாகனத்தில் வருகிற பொழுது அவருக்கு சலான் சொல்லவும் நேரம் இல்ல, குடும்பத்தை பார்க்கவும் நேரம் இல்ல, அடுத்தவனை ரெஸ்பெக்ட் பண்ணவும் நேரம் இல்ல. எங்களை விட்டா ஆலிகா இப்ப இந்த ஊர்ல, அப்படித்தானே சகோதரர்களே? என்ன நடக்கிறது? அல்லாஹ் ஒரு நலவை செய்து விட்டால், ஒரு நிஅமத்து கிடைத்து விட்டால் தம்பட்டம் அடிக்க ஆரம்பித்து விடுகிறான், பெருமை அடிக்க ஆரம்பித்து விடுகிறான். பெருமைன்றது அடுத்த மனிதர்களை கேவலப்படுத்த ஆரம்பித்து விடுகிறான். இதான் சாதாரணமா மனுஷன் நிலைமை, அப்படித்தானே? நேற்று வரைக்கும் ஆட்சி என்ற ஆட்சியை தேடிக்கொண்டிருந்தவன் இன்றைக்கு ஆட்சி பீடம் ஏறினால் அவனுடைய மனநிலைகளும் குணாதிசயங்களும் மாறிவிடுகின்றன. நேற்று வரைக்கும் தோல்வி பாதையில் சென்றவர்கள் இன்றைக்கு வெற்றி பெற்று விட்டால் அடாவடித்தனம் ஆரம்பிக்கிறது, அடிபுடி ஆரம்பிக்கிறது. இது உலக நியதி சகோதரர்களே, இது உலக நியதி. ஒரு மூமினை பொறுத்த வகையில் எப்படி தெரியுமா இருப்பான்? எவ்வளவு சந்தோஷமான நிகழ்வு வந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், இது ஏண்ட கெட்டித்தனம் அல்ல, இது எங்கட முயற்சி அல்ல, அப்படித்தானே? ஆனா இன்றைக்கு முஸ்லிம்களுக்குள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? எங்களாலதான் எல்லாம் நடக்குது. இதுதான் எல்லாத்துக்கும் பிரச்சனை சகோதரர்களே. எங்களாலேயா நடக்குது? இல்ல. 2015ஆம் ஆண்டு ஒரு ஆட்சியை கொண்டு வந்தா நானும் நீங்களுமா கொண்டு வந்தோம்? ஏண்டோ உங்களோட ஓட்டு தான் முடிவு பண்ணுதா? இல்ல சகோதரர்களே, இல்ல.
ஓட்டு நடக்கிறது. ஜனவரி மாதம் 7ஆம் திகதி என்று சொன்னார் 2015. படைச்சவன் அல்லாஹ் இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்னாலே முடிவெடுத்து விட்டான். 2015 8ஆம் திகதி இந்த நாட்டை ஆளுபவன் யார் என்றது படைச்சவன் ரப்புக்கு தெரியும். எங்கட ஓட்டு தான் தீர்மானிக்குமா? இல்ல, அது ஒரு சபபு சகோதரர்களே. நானும் நீங்களும் எங்கட நலவுக்கும் எங்கட தேவைக்கும் செய்ய வேண்டிய உலகத்தில் ஒரு காரியம், அவ்வளவுதான். படைச்சவன் ரப்பு தான் முடிவெடுப்பான். ஆனா எங்கட மனநிலை என்ன? நாங்க நினைச்சா கொண்டருவோம், நாங்க நினைச்சா அனுப்புவோம், அப்படித்தானே? அல்லாஹ் இந்த நன்றி கட்ட செயலுக்கு பல சந்தர்ப்பங்களில் பாடம் நடத்துவது உண்டு சகோதரர்களே, அன்பார்ந்தவர்களே. அது அப்படியே இந்த வருடம் 2019 நவம்பர் 17 மகரிபுடைய நேரமாகிற நேரம் முடிவு பெறண்டு வந்தா. அன்பார்ந்தவர்களே, நம்ம போன தடவை மாதிரி தானே போட்டோம். கிடைச்சுதா? கிடைச்சுதா? நம்ம நினைக்கிறது இந்த உலகத்தில் நடக்குமா? அன்பார்ந்தவர்களே, தேர்தல் களங்களை பார்த்து, மக்களுடைய பேரணிகளை பார்த்து, மீடியாக்களில் ஓடுகிற செய்திகளை பார்த்து மனிதன் பலவீனமானவன். ஆனா ஈமானை இழக்க கூடாது. நானும் நீங்கள் என்ன முடிவெடுத்தோம் சகோதரர்கள்? இவர்தான் வெற்றி. சில பேரு என்னமோ படைச்சவன் ரப்பு மாதிரி 17 18 நாங்க தான் இந்த நாட்டுக்கு ஜனாதிபதி, நாங்க தான் ஆடுறோம். அன்பார்ந்தவர்களே, படைத்தவன் அல்லாஹ். மாற்று மதத்தவர்களுக்கு அல்லாஹ்ல நம்பிக்கை இல்லை, ஆனா எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இருக்கிறது. படைத்தவன் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் பாடம் நடத்தினான். படைச்சவன் ரப்பு நாடுறதுதான் இந்த உலகத்துல நடக்கும். அன்பார்ந்தவர்களே, அதை மீறி யாருக்கும் ஒன்றும் செய்ய முடியாது. அன்பார்ந்தவர்களே, இப்ப நானும் நீங்களும் டென்ஷன் ஆகணுமா? நாங்க விரும்பாதது வந்துட்டு, நாங்க நினைக்காதது வந்துட்டு, நாங்க ஓட்டு போடாதது வந்துட்டு டென்ஷன் ஆகணுமா? சபர. நல்லது நடந்த அல்ஹம்துலில்லாஹ். நாங்க எதிர்பார்க்காத ஒரு ஜனாதிபதி வந்தாரு, நாட்டுக்கு நல்லது நடக்குது. அது அவருடைய கெட்டித்தனமும் அல்ல, அவருக்கு ஓட்டு போட்டவர்களுடைய கெட்டித்தனமும் அல்ல. படைச்சவன் ரப்பு எப்பயோ எழுதின நலவுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இதான் ஒரு மூமினுக்கு நல்லது. இல்ல சோதனையா போச்சா, நெருக்கடியா போச்சா, இரவு பகலா துவா கேட்டோம், சுஜூதுல துவா கேட்டோம், அத்தஹியாத்துல துவா கேட்டோம், நல்ல ஒரு முடிவை தாண்டி கேட்டோம், வந்தது நல்லதா இல்லன்னு வச்சுக்கங்களேன், இதுவரைக்கும் நல்லதா போற மாதிரி விளங்குது. அல்லாஹ் அப்படி ஒரு நலவை இந்த நாட்டில ஏற்படுத்த வேண்டும். அது தனி ஒரு பகுதி என்று சொல்லுங்களேன். நல்லதா எல்லாண்டு வைங்களேன். முஸ்லிம் சமூகத்துக்கு சோதனையா அமைஞ்சது வைங்களேன். சாபர. அல்லாஹ்ட முடிவு நடந்துகிட்டு இந்த ஜனாதிபதியால நடக்கிறதல்ல இது, இந்த பிரைம் மினிஸ்டரால நடக்கிறதல்ல இது, அமைச்சர்களால நடக்கிறதல்ல இது. படைத்தவன் ரப்பு அல்லாஹ் எப்பொழுதோ எழுதிய ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. எதற்கு தெரியுமா? என்னுடைய உங்களுடைய ஈமானை பரிசோதிப்பதற்காக. அவ்வளவுதான். நானும் நீங்களும் மறுமையில் வெற்றி பெற தகுதியானவர்களா இல்லையா என்பதை ஒரு டெஸ்ட் பண்ணுவதற்காக அல்லாஹ் சோதனைகளை சபர. பொறுமையா இருப்போம், அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து வாழ்வோம். உலகத்தில் சில நேரம் சோதனைகளாக அமைந்தாலும் மறுமையில் வெற்றி கிடைக்கும் என்பதை மூமின்களாகிய நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது சகோதரர்களே, அன்பாண்டவர்களே. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு மூமினுக்கு பாடம் நடத்தினாங்க. எப்படி நடத்தினாங்க தெரியுமா? இக்ஸிப் வலா தஅஜஸ். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ சம்பாதி, இந்த உலகத்துல நீ முயற்சி பண்ணு, இயலாதவனாக நீ நினைக்காதே. நிறைய பேர் என்ன நினைக்கிறது சகோதரர்களை? என்னால ஏலா, என்னால முடியாது. இஸ்லாம் சொல்லுது இக்ஸிப் வலா தஅஜஸ், நீ உழை, முயற்சி பண்ணு, தேடு, ஏலாண்டு நினைக்காதே. படைத்தவன் ரப்பு உனக்கென்று எழுதியது உனக்கு கிடைக்கும் என்று சொன்னார்கள். படைத்தவன் அல்லாஹ் உனக்கென்று முடிவெடுத்தது கிடைக்கும். சில நேரம் நீங்க நினைக்காதது கிடைச்சிரும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா தகுல் லவ்னு சொன்னாங்க. அரபுல ஒரு இது ஒன்று இருக்குது, அது தனி சட்டம் இருக்குது. இந்த நாங்க இங்கிலீஷ்ல சொல்றேன்டா இஃப்னு சொல்லுவோமே, அப்படி நடந்திருந்தால் இப்படி நடந்திருக்குமே, இப்படி நடந்திருந்தால் அப்படி நடந்திருக்குமே. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய முடிவை நானும் நீங்களும் கண்ட பிறகு முயற்சி பண்ணினோம், எங்களாலான முயற்சிகளை செய்தோம். எங்களுடைய முயற்சியை தாண்டி அல்லாஹ்வுடைய முடிவு நடந்து விட்டால் அந்த இடத்துல சரண்டர். அல்லாஹ் நாடினது நடந்துட்டு ஃபஇன்ன லவ்
தஃப்தஹு அமல ஷைத்தான்ண்டாங்க. அப்படி நடந்திருந்தா இப்படி நடந்திருக்குமே, இப்படி நடந்திருந்தா அப்படி நடந்திருக்குமே என்று சொல்வது ஷைத்தானுடைய வாயிலை, ஷைத்தானுடைய செயல்களை திறந்து விடும் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். என்ன நடக்குது சகோதரர்களே? நம்ம எல்லாரும் ஒரு ஆட்சியாளர் வரணும்னு முயற்சி பண்ணினோம். படைச்சவன்றபுடைய முடிவு நாங்க எதிர்பார்க்காத ஒரு ஆட்சியாளர் வந்தார். இப்ப என்ன கருத்து? நாங்க ஒரு மிஸ்டேக் விட்டுட்டோம். என்ன? நாங்க இப்படி செஞ்சு அவர் வெத்திப்பார், அப்படித்தானே? இது நடந்தீந்தா இவர் தோக்குறல்ல. இது வானண்டாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இன்னைக்கு முஸ்லீம்கள் மூமின்கள் ஏண்டவங்களோட நிலைமை என்ன? இந்தா வாகனத்தில் ஒருத்தர் போறாரு, பைக்ல ஒரு இளைஞன் பறந்து போறாரு. நாங்க சொல்றோம், தம்பி கொஞ்சம் ஸ்லோவா போங்களேன். இதை அட்வைஸ் பண்றது, புத்திமதி பண்றது சாதாரணமான ஒன்று. கொஞ்சம் முள்ள போங்களேன். அவர் கேட்க மாட்டார். போன வேகத்தில் இந்த ஜங்ஷன்ல ஆக்சிடென்ட் ஆகி மௌத்தாம். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவர் நடக்கும் வரையில் புத்திமதி சொல்லுவோம். நடந்து முடிந்தால் ஒரு மூமினுடைய நம்பிக்கை இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அவ்வளவுதான். அதுக்கு மேல பாத்தீங்களா, எங்கட பேச்சை கேட்டிருந்தால் தப்பி, யாருக்கு தெரியும் தப்பு ரெண்டு? என்னுடைய உங்களுடைய பேச்சை கேட்டிருந்தால் அவர் இன்னும் ஒரு நிமிடம் வாழுவார் என்பது நானும் நீங்களும் சொல்ல வேண்டிய விடயமா? அல்லாஹ்வுடைய கலாக்கதிரில் கையடிக்கிற விடயமா? அன்பா, அல்லாஹ் அவர் மொல்ல பைத்திருந்தாலும் சுலோவா பைத்திருந்தாலும் நினைச்ச அல்லாஹ் முடிவெடுத்த நேரத்தில் மரணம் வரும். அதை தாண்டி நானும் நீங்களும் நடக்கும் வரையில புத்திமதி சொல்லுவோம். 10 பேர் குடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஊருக்கு புதிய முகமா இருக்குது, ஆறு கொஞ்சம் தாழ்பமா இருக்குது, ஊர்ல அனுபவம் உள்ள நாங்க இந்த பாருங்க இந்த இடத்துல குளிக்காதீங்க, தாண்டு போவீங்க, புத்திமதி சொல்லுவோம். நடக்கும் வரையில் புத்திமதி ஆலோசனை. நடந்து முடிஞ்சு இந்தா வீட்டுக்கு வந்து சேரக்கோல இந்த தகவல் வருது, 2 பேர் தாண்டு மௌத்தாம். நாங்க சொன்னோமே இங்க குளிச்சிருந்தா சரியே. அன்பார்ந்தவர்களை, இதுதான் அல்லாஹ்வுடைய கலாக்கதிரில் கையடிக்கிறான். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊனை தாண்டி அல்லாஹ்வுடைய முடிவுகளில் கையடிக்கின்ற மனிதர்களாக நானும் நீங்களும் இருந்தால் அதுதான் சோதனையாக அமையும் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. எனவே இவ்வளவு செய்திகளையும் குறிப்பிட்டு உங்களுக்கு முன்னால் சொன்னது எதற்கு தெரியுமா? முஸ்லிம்கள் நானும் நீங்களும் ஏதோ நலவுகளை எதிர்பார்த்து, சில நல்ல மனிதர்கள் என்ற மனிதர்களை எதிர்பார்த்து எங்களுடைய தேர்தல் முயற்சிகளையும் எங்களுடைய கோஷங்களையும் எங்களுடைய அபிலாஷைகளையும் வைத்திருப்போம். ஆனால் படைத்தவன் ரப்ப அல்லாஹ்வுடைய முடிவு இந்த நாட்டில் நடந்திருக்குது என்று சொன்னா கலாக்கதிர ஆழமா நம்பி அவர் வந்திருந்தா அப்படி நடந்திருக்குமே, அதெல்லாம் உடுங்க சகோதரர்களே. அவர் தோத்து அவர் வந்திருந்தா என்ன செய்வார்ன்றது எங்களுக்கு தெரியா. அல்லாஹ் இப்படி ஒரு மனிதரை கொண்டு வந்திருக்கிறார், அவ்வளவுதான். படைச்சவன்றபுடைய முடிவு இந்த மனிதன்ல இருந்திருக்குது. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எங்களுடைய தொடர்பை அல்லாஹுவோடு கூட்டிக் கொள்வோம். அல்லாஹ்வின் மீது இருக்கின்ற ஆழமான நம்பிக்கை, அல்லாஹ்வுடைய முடிவு நடந்திருக்கிறது என்ற அந்த ஆழமான நம்பிக்கையை பலப்படுத்திக் கொள்வோம். அந்த பலத்திலேதான் என்னுடைய உங்களுடைய உலக வாழ்க்கை நிம்மதி சந்தோஷம் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்வோம். வல்லவன் ரஹ்மான் அல்லாஹ்வுடைய முடிவுகளை, கலாக்கதருடைய தீர்வுகளை சரியாக ஏற்று பயணிக்கின்ற உண்மை மூமீன்களாக, உண்மை முஸ்லீம்களாக வாழ்ந்து மரணிக்க நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அந்த ஈமானிய பலத்தை தந்தருள வேண்டும். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலி ஹிஸ்பில்லாஹ், அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் அல் குர்ஆனில் ஒரு முஃமினுடைய நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும், ஒரு முஃமின் சோதனைகள், நெருக்கடிகள் அல்லது சோதனைக்கான வழிகள் நடக்கின்ற பொழுது ஒரு முஃமின் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான அழகான வழிகாட்டல்களை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் சொல்லித் தருகிறான். பாருங்கள், அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற நேரம், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், லன் யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா. நபியே நீங்கள் சொல்லுங்கள், லன் யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா.
அல்லாஹ் எழுதியதை தவிர எங்களுக்கு எதுவுமே நடக்க மாட்டாது என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று நபிகளாருடைய நாவினால் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் பாடம் நடத்துகிறான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 40வது வயதுல நபியா அனுப்பப்படுறாங்க என்று சொன்னா 53வது வயதுல தான் ஹிஜ்ரத்து போறாங்க. 63வது வயதுல மௌத்தா போறாங்க. 23 வருட காலம் நபியாக வாழ்ந்த ரசூலுல்லாஹ் இந்த உலகத்துல ஒட்டுமொத்தமா நிம்மதியா வாழ்ந்தாங்களா? ஒட்டுமொத்தமா மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை வாழ்ந்தாங்களா? இல்ல சகோதரர்களே. ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையிலும் சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் எதிர்பார்க்காத, அவர்கள் நினைத்திருக்காத அல்லாஹ்வுடைய முடிவுகள் எல்லாம் நடந்தேறியதை பார்க்கிறோம். மக்கால 13 வருட காலம் அல்லாஹ்வை பத்தி சொன்னதற்காக, ரசூலுல்லாஹ்வை பத்தி இஸ்லாத்தை பத்தி சொன்னதற்காக அடி வாங்கினாங்க, ஏச்சி வாங்கினாங்க, பேச்சு வாங்கினாங்க. எந்த அளவுக்கு? பிறந்து வாழ்ந்த ஊர்ல இருந்து, நாட்டில இருந்து 400 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கின்ற மதீனாவை நோக்கி போகிற அளவுக்கு துன்புறுத்தப்பட்டாங்க. அன்பாண்டவர்களே, யார் இது? ரசூலுல்லாஹ். இதுதான் அல்லாஹ்வுடைய முடிவு. நபிகளார் 13 வருடம் மக்கால தஅவா செஞ்சா 14வது வருஷம் மதீனாவுக்கு போக வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய முடிவுண்டா இது ஒரு நபியால கூட மாத்தேலாது. ஏழுமா? மதீனாவுக்கு வந்த ரசூலுல்லாஹ் நிம்மதியா இருந்தாங்களா? 10 வருடம் மதீனால இருந்த ரசூலுல்லாஹ் கிட்டத்தட்ட 19 யுத்தங்கள் நடத்தினார்கள். எத்தனை சகோதரர்களே? 19. சில அறிஞர்கள் 24 வரைக்கும் எண்ணுகிறார்கள். ரசூலுல்லாஹ் செஞ்ச யுத்தம் உண்டு. அல்லாஹு அக்பர். 10 வருடத்துல 19 யுத்தம் வைங்களேன். ஒரு வருஷத்துக்கு 2 யுத்தம் ரசூலுல்லாஹ் பண்ணி இருக்கிறாங்க. அப்படின்னா நிம்மதியா இருந்தாங்களா ரசூலுல்லாஹ்? சந்தோஷமா இருந்தாங்களா ரசூலுல்லாஹ்? அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹ் கல்யாணம் முடிச்சு நிம்மதி சந்தோஷமா வாழ்றாங்க. நானும் நீங்களும் என்ன எதிர்பார்க்கிறோம்? எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வரப்படா, இஸ்லாம் விமர்சிக்கப்படக்கூடாது, முஸ்லிம்கள் விமர்சிக்கப்படாது. ரசூலுல்லாஹ்வோட மனைவி ரசூலுல்லாஹ் உயிரோட இருக்கும் பொழுது நஊது பில்லாஹ், நஊது பில்லாஹ், ஒரு மூமின் சொல்லக்கூடாத வார்த்தை, மிக மோசமான பட்டம் ஆயிஷா நாயகிக்கு சுமத்தப்பட்டுச்சு. இதை விட ஒரு சோதனையா? இத எனக்கு உங்களுக்கு வந்திருக்கா இந்த பிரச்சனை சகோதரர்களே? ஏண்டா உங்களோட மகளுக்கோ மனைவிக்கோ வந்திருக்கா இந்த விமர்சனம்? இல்ல. நபியாக இருந்த ரசூலுல்லாஹ், மதீனத்து சாம்ராஜ்யத்தின் தலைவராக இருந்த ரசூலுல்லாஹ், ஒட்டுமொத்த முஸ்லிம்களுடைய உயிரை விடவும் மதிக்கப்பட்ட அந்த உத்தமருடைய மனைவிக்கு சொல்லக்கூடாத பட்டம் சொல்லப்பட்டதே. இதை விட ஒரு சோதனையா? குல்லன் யுஸீபனா இல்லாமா கத்தபல்லாஹு லனா. அல்லாஹ் எங்களுக்கு எழுதி முடிவெடுத்ததுதான் நடக்கும், அதை தாண்டி எதுவுமே நடக்க மாட்டாது என்கிற ஒரு முடிவைத்தான் இஸ்லாமியனுக்கு இஸ்லாம் சொல்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. எந்த ஆட்சியாளன் வரட்டும் சகோதரர்களே, 2020ஆம் ஆண்டு இந்த மாதத்தில் இப்படி ஒரு நிகழ்வு நடக்க வேண்டும் என்று, முஸ்லிம்களுக்கு எதிராக நடக்க வேண்டும் என்று படைத்தவன் அல்லாஹ் எழுதி வைத்திருந்தால் யாருக்கும் தடுக்க இயலாது. 2020ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் இத்தனை முஸ்லிம்கள் பாராளுமன்றம் செல்ல வேண்டும், பாராளுமன்றத்தில் இன்னார் ஆட்சி செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் முடிவெடுத்திருந்தா அந்த முடிவை மாத்திர ரைட்டு எனக்கும் உங்களுக்கும் இல்ல சகோதரர்களே, எனக்கும் உங்களுக்கும் இல்ல. ரசூலுல்லாஹ்வோட காலத்துல ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக, இஸ்லாத்துக்கு எதிராக யூதர்கள் ஏகப்பட்ட சதித்திட்டங்களை செஞ்சாங்க, தனிப்பட்ட ஆலோசனைகளை வைத்தார்கள், ரகசிய கூட்டங்கள் வைத்தார்கள். எங்களுக்குள்ள பயம் என்ன சகோதரர்களே? ரகசிய கூட்டங்கள் நடக்குதோ? முஸ்லிம்களை கருவறுக்கிறதுக்கு திட்டங்கள் நடக்குதோ? இருக்குதா? அன்பார்ந்தவர்களே, இருந்தா கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வசனத்தை வச்சு அல்லாஹ் சொல்கிறான், இன்னமன் நஜ்வா மினஷ் ஷைத்தானி லியஹ்ஸுனல்லதீன ஆமனு. அல்லாஹ் சொல்கிறான், யூதர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு சஹாபாக்களுக்கு இஸ்லாத்துக்கு எதிராக ரகசிய கூட்டங்கள் நடத்தினாங்க. அல்லாஹ் சொல்கிறான், ரகசிய கூட்டங்கள் நடத்துவது என்பது, ரகசிய பேச்சுவார்த்தை நடத்துவது என்பது மினஷ் ஷைத்தான், அது ஷைத்தானுக்கிட்ட இருந்து வாரது. நல்ல மனுஷன் ஓப்பனா தான் பேசுவான், நல்ல மனிதன் முகத்துக்கு தான் பேசுவான். ரகசியம் பேசி குழி தோன்றது, முதுகுக்கு பின்னால குத்த நினைக்கிறது, இது ஷைத்தானுடைய பழக்கம். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், லியஹ்ஸுனல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மனிதர்களை கவலையில் போடுவதற்காக ஷைத்தான் செய்கிற வேலைதான் இந்த ரகசிய திட்டம் எல்லாம். ரசூலுல்லாஹ்க்கே இதுதான் நிலைண்டா எனக்கும் உங்களுக்கு என்னங்க விதி?
முஸ்லிம்கள் எனக்கும் உங்களுக்கும் என்ன விதி? இஸ்லாத்துக்கு எதிராக, முஸ்லிம்களுக்கு எதிராக முகமது நபி உயிரோட வாழுகிற பொழுது அந்த நபிக்கு எதிராக ரகசிய கூட்டங்களை ஷைத்தான் வழிநடாத்தினான் என்றால் நானும் நீங்களும் யார்? ஆனா அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு ஒரு பாடம் சொல்றான், என்ன தெரியுமா? வலைஸ பிதாரிஹிம் ஷைஅன் இல்லா பிஇذنில்லாஹ். அவர்கள் என்ன ரகசிய கூட்டம் நடத்தட்டும், என்ன திட்டம் போடட்டும், என்ன ஆலோசனை வச்சுக்கொள்ளட்டும், இல்லா பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் அவர்களால் எந்த தீங்கும் செய்ய முடியாது, எந்த தீங்கும் செய்ய முடியாது. எனக்கும் உங்களுக்கும் உள்ள வேலை என்ன தெரியுமா? வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன். மூமின்களாகியவர்கள் அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டட்டும். இதுதான் 2019 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு ஒவ்வொரு முஃமினும் எடுக்க வேண்டிய முடிவு. என்ன? நாங்க எதிர்பார்க்காத ஒரு முடிவு வந்துட்டா வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன். அல்லாஹ்ட நாட்டம் இந்த உலகத்துல நடந்திருக்குது, நாங்க அல்லாஹ்ல பொறுப்பு சாட்டுவோம். என்ன பொறுப்பு சாட்டுறது சகோதரர்களே? மனிதர்களுடைய உள்ளங்களை மாற்றக்கூடியவன் அல்லாஹ். ஏதோ 2015 ஆண்டுக்கு முன்னால என்னென்னமோ கண்டிருக்கலாம், என்னென்னமோ செயற்பாடுகளை பார்த்திருக்கலாம். அல்லாஹ்ட்ட பொறுப்பு சாட்டுவோம். யா அல்லாஹ், நாங்க இப்படி ஒரு ஆளை விரும்பினோம், ஆனா உன்னுடைய முடிவு இப்படி ஒரு ஆள் வந்திருக்குது. அந்த மனிதனுடைய உள்ளத்தை இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் பொருத்தமானதாக திருப்பிவிடு. முஸ்லிம்களை நேசிக்கின்ற ஒரு ஆட்சியாளராக மாற்றிவிடு. அவருடைய செயற்பாடுகளை, நடவடிக்கைகளை முஸ்லிம்களுக்கு ஒத்துப்போகக்கூடிய விதத்தில் ஆக்கிவிடு என்று படைத்தவன் அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு சாட்டுகின்ற நல்ல மனிதராக இருந்தால் அந்த தவக்குள் தான் என்னையும் உங்களையும் பாதுகாக்கும். நாட்டு ஜனாதிபதி அல்ல, நாட்டு பிரதமர்கள் அல்ல, அது எந்த கட்சியாக இருக்கட்டும், என்னையும் உங்களையும் இந்த உலகத்தில் பாதுகாப்பது படைத்தவன் அல்லாஹுவின் மீது நானும் நீங்களும் வைக்கின்ற ஆழமான நம்பிக்கை என்பதை ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. எனவே சகோதரர்களே, அவங்க பின்னால என்ன பண்றாங்க, மறைஞ்சி என்ன பண்றாங்க, ரகசியமா என்ன பண்றாங்க, வேண்டாம் சகோதரர்களே, வேண்டாம். அவங்க வேண்டியதை செய்யட்டும். அல்லாஹ் நாடினது இந்த உலகத்துல நடக்கும். நாங்க என்ன பண்ண வேண்டியிருக்கு தெரியுமா? அல்லாஹ்ட்ட நிறைய துஆ கேட்கணும். யா அல்லாஹ், ஆட்சியாளர்களுடைய மனநிலைகளை முஸ்லிம்களுக்கு சார்பாக திருப்பி தந்துவிடு. நாங்கள் ஒரு ஆட்சியாளரை நினைத்து என்னவெல்லாம் நடக்கும் என்று பயப்படுகிறோமோ அந்த அச்சகரமான சூழல்களை இல்லாமலாக்கிவிடு. இந்த நாட்டிலே இந்த ஆட்சிக்கு கீழால் ஈமானோடு, இஸ்லாத்தோடு, குர்ஆன் சுன்னாவை பிரச்சாரம் செய்து கொண்டு வாழுகின்ற ஒரு சூழலை இறைவா நீ உருவாக்கி தந்துவிடு என்று நானும் நீங்களும் கேட்க வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறோம். இந்த அளவு பிரார்த்தனையோடும் இந்த அளவு அல்லாஹ்வோடு தொடர்பு வைத்துக் கொண்டு அல்லாஹ் நாடினதை தவிர இந்த உலகத்தில் எதுவுமே நடக்காது என்று நானும் நீங்களும் முடிவெடுத்தால் அங்கேதான் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கை நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. 5 நேரம் தொழுகிறோம் பாருங்க. 5 நேர தொழுகைக்கு பின்னால ரசூலுல்லாஹ் சில ஔராதுகளை சொல்லி தந்தாங்க. இங்கேயும் முன்னால போர்டு போடப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன துஆ சகோதரர்களே? அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அதைத வலா முஅதிய லிமா மனஅத. என்ன சகோதரர்களே? ஒவ்வொரு நாளும் 5 நேரம் இந்த துஆ ஒரு முஃமின் சொல்லணும். தொழுகிறது முஃமினுக்கு கடமை தானே. தொழுது முடிஞ்ச இந்த துஆவை சொல்றதும் ஒரு சுன்னா. என்ன துஆ சகோதரர்களே? அல்லாஹும்ம, இறைவா, லா மானிஅ லிமா அதைத, நீ கொடுத்ததை தடுக்க யாரும் இல்லை. வலா முஅதிய லிமா மனஅத, லா மானிஅ லிமா அதைத வலா முஅதிய லிமா மனஅத. நீ ஒன்றை தடுத்து விட்டால் கொடுக்க யாரும் இல்லை, நீ ஒன்றை கொடுக்க நினைத்து விட்டால் தடுக்க யாரும் இல்லை. அல்லாஹு அக்பர். அன்பார்ந்தவர்களே, இப்படிப்பட்ட ஆழமான ஒரு நம்பிக்கையை ஒரு நாளைக்கு 5 நேரம் இஸ்லாம் எங்களுக்கு ரிப்பீட் பண்ண சொல்லுதுன்னு சொன்னா எதுக்கு? எதுக்கு? இந்த உலகத்தில் என்ன நலவு நடக்கிறதாக இருந்தாலும் படைச்சவன் ரப்பு தான் நடத்தணும். என்ன தீங்கு நடத்துறதாக இருந்தாலும் படைச்சவன் ரப்புடைய நாட்டப்படித்தான் நடக்கணும். இதை தாண்டி எந்த மனிதனாலையும் எதுவும் செய்ய முடியாது என்கிற ஆழமான நம்பிக்கைக்கு சொந்தக்காரர்கள் நானும் நீங்களும் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இப்படி குர்ஆன்ல நிறைய இந்த அம்சங்களை படிச்சா நிறைய இடங்கள் அல்லாஹ் சொல்லித் தருகிற ஒரு பாடம் என்ன தெரியுமா? ஒரு முஃமின் அல்லாஹ்வின் மீது ஆழமான நம்பிக்கை வைக்கணும். எதுக்கு?
அல்லாஹ் நாடினதை தவிர இந்த உலகத்துல நடக்காது. இரண்டாவது என்ன பண்ணணும், அல்லாஹ்வின் மீது நெருக்கமான தொடர்பு வைக்கணும். எதன் மூலம்? பிரார்த்தனைகளின் மூலம், துஆவின் மூலம். நான் அல்லாஹ்வை சார்ந்த மனிதன் என்பதை காட்டுவதற்காக. அடுத்தது என்ன பண்ண வேண்டியிருக்குது, நாங்க யார விரோதி என்று நினைக்கிறோமோ, நாங்க யார மோசமானவன் என்று நினைக்கிறோமோ, அவனுக்கு பதுவா செஞ்சு அவனை இன்னும் கெட்டவனாக்காம அவனுக்கு துஆ செஞ்சு அவனை நல்லவனாக மாற்றி அவனின் மூலம் பயனடைவதற்கான முயற்சியை தான் நானும் நீங்களும் செய்ய வேண்டும் என்பதையும் மறந்துவிடக் கூடாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு மனிதர் மதுபானம் குடிச்சிட்டு வந்துடுறார். சகோதரர்களே, மதுபானம் குடிச்சிட்டு வந்துடுறாரு. மதுபானம் குடிச்சிட்டு வந்தா என்ன பண்ணுவாங்க? ஹத்தடிப்பாங்க. என்ன பண்றாங்க? சில சஹாபாக்கள் செருப்பால் அடிக்கிறாங்க, சில சஹாபாக்கள் ஆடைகளை முறுக்கி அதால் அடிக்கிறாங்க, சில பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அடிக்கிறாங்க மதுபானம் குடிச்சாலுக்கு. ரசூலுல்லாஹ் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. ஏன்னா அடிக்கணும், மதுபானம் குடிக்கிறவர் அடிக்கிற அடிக்கு மதுபானம் வெறுக்கணும் அவருக்கு. ரசூலுல்லாஹ் அடிக்கிறத கண்டிக்கவே இல்லை. அவர் அடி வாங்கிட்டு ரிட்டர்ன் வார நேரம் ஒரு நபித்தோழர் அஹ்ஸாக்கல்லாஹ், அல்லாஹ் உன்னைய கேவலப்படுத்தட்டும்னு சொன்னாரு. அல்லாஹ் உன்னைய கேவலப்படுத்தட்டும்னு சொன்னாரு. அன்பார்ந்தவர்களே, மதுபானம் குடிச்சவனுக்கு பதுவா செய்யறதா அவனுடைய நேர்வழிக்கு துவா செய்யறதா எங்கட கடமை. அன்பாண்டவர்களே, எவ்வளவு மோசமானவனாக இருந்தாலும் திட்டம் போட்டு பதுவா செய்கிற ஆட்களா நானும் நீங்களும் இருக்கப்படாது. ஒரு பதுவாவுடைய ஒரு கட்டம் இருக்குது, தஅவத்துல் மظلوம், பாதிக்கப்பட்டவன் துஆவுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்குதுன்றாங்க ரசூலுல்லாஹ். அது என்ன தெரியுமா? பாதிப்புக்கு உள்ளாகிற நேரம் தாங்கேலாம வாயால் ஒன்று வரும். 10 பேர் சேர்ந்து அடிக்கிற நேரம் நடா செய்கிற நாசமா போனவனுகளே என்று வாயாலோண்டு வரும். இது திட்டம் போட்டு நேரம் ஒதுக்கி மஷூரா பண்ணி செய்யற பதுவாவல்ல, பாதிக்கப்படுகிற நேரம் வருகிற துவா இருக்குத்தானே. இந்த துவாக்கு அல்லாஹ்வுடைய சரி ஒரு எஃபெக்ட் இருக்கு. இது அல்லாஹ் ஒரு முஃமினை பொறுத்த லைஸல் முஃமினு பித்தஆனி வலா பில்லஆனி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு முஃமினை பொறுத்தவரையில் பதுவா செய்பவனாக இருக்க மாட்டான்டாங்க. லா யன்பகி லிஸ்ஸித்தீகின் அன் யகூன லஆனா. உண்மையான ஒரு முஃமின் பதுவா செய்வது நல்லதல்ல என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ். இப்ப இந்த மதுபானம் குடிச்ச மனிதனை பார்த்து அஹ்ஸாக்கல்லாஹ், அல்லாஹ் உன்னை கேவலப்படுத்தட்டும்னு சொன்ன நேரம் பாருங்க எப்படி ஹத்தடிச்சாங்க. கண்டது நின்றதாலெல்லாம் அடிச்சாங்க. இதை ரசூலா கண்டுகொள்ளவே இல்லை. ஆனா ஒரு வார்த்தை வாயால வந்துச்சு, அல்லாஹ் உன்னை கேவலப்படுத்தட்டும். உடனே ரசூலா சொன்னாங்க, லா துஈனு அலைஹி ஷைத்தான், இந்த மனிதனுக்கு எதிராக ஷைத்தானுக்கு உதவி பண்ணாதீங்க என்று சொன்னாங்க. என்ன சகோதரர்களே அர்த்தம்? கெட்ட மனிதனுக்கு பதுவா செய்றோமா, கெட்ட மனிதனுக்கு பதுவா செய்றோமா, அவனை இன்னும் ஷைத்தான் சேர்த்துக்கொள்வான். ஒரு கொலை செஞ்சவன் 9 கொலை செய்வான், பதுவா செய்ய ரெடி ஆவினா. யா அல்லாஹ், ஊர்ல ஒரு கொலைக்காரன் இருக்கிறான், யா அல்லாஹ் அவனுக்கு ஹிதாயத் கூடிய அல்லாஹ், அவனுக்கு நேர்வழிய கூடிய அல்லாஹ்னு அவன் திருந்தி வருவான். ஊர்ல ஒரு கள்ளன் இருக்கிறான், அவனை பிடிக்கிறது களவெடுத்தவன் கையை வெட்டுறதெல்லாம் வேற. கையை வெட்டலுமா வெட்டி சட்டத்தை நிறைவேற்றலாம், பதுவா செய்ய ரைட்டு கிடையாது. யா அல்லாஹ், இவன் பெரிய கள்ளனா இருக்கிறான், யா அல்லாஹ் இவனை நாசமாக்கிருந்தா ஒரு களவெடுக்கிற 9 களவெடுப்பான். யா அல்லாஹ் இந்த கல்லனை திருத்திரியா அல்லாஹ், இவனுக்கு அல்லாஹ்வுடைய பயத்தை கொடுத்துறியா அல்லாஹ், இவனை துஆ செய்யுங்க சகோதரர்களே. எவ்வளவு மோசமானவனாக இருந்தாலும் நானும் நீங்களும் துஆவை கொண்டு அந்த மனிதனை திருத்தலாம். இல்ல எவ்வளவுதான் துஆ கேட்டாலும் நேரடி பதில் வரலையா, நாங்க கேட்கிற துஆவுக்கெல்லாம் மறுமையில நன்மையை தரலாம் என்று மறந்துடாதீங்க. எனவே அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, நலவு கெடுதிகளை அறிந்தவன் அல்லாஹ். பியதிஹில் கைர், அவன் கையில தான் நல்லது இருக்குது, அவனுக்கு தான் கெடுதி என்னன்றது தெரியும். எனவே சகோதரர்களே, வந்திருக்கிற ஆட்சியை வைத்து நானும் நீங்களும் டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது, குழம்பி போக வேண்டிய அவசியம் கிடையாது. நானும் நீங்களும் செய்ய வேண்டிய உச்சகட்ட வேலை என்ன? அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்போம், யா அல்லாஹ் இந்த நாட்டுக்கு இந்த ஆட்சியாளரை கொண்டு நல்லது செஞ்சிரு, இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் இந்த ஆட்சியாளரை கொண்டு நல்லது செய்துவிடு, முஸ்லிம்களை பற்றிய நல்ல எண்ணங்களையும் நல்ல அபிப்பிராயங்களையும் இந்த ஆட்சியாளர்களுக்கும் இவர்களுக்கு பின்னால் இருப்பவர்களுக்கும் கொடுத்து விடு. யா அல்லாஹ் இந்த ஆட்சியாளருக்கும் இவர்களுக்கு பின்னால் இஸ்லாத்தை எதிர்க்கின்ற ஒரு கூட்டம் இருக்கிறது நானும் நீங்களும் சொல்றோமே, அவர்களுக்கும் இஸ்லாத்தில் நல்லெண்ணத்தை கொடுத்து விடு, முஸ்லிம்களை பற்றிய நல்ல அபிப்பிராயத்தை அவர்களுக்கு கொடுத்து விடு. அவர்களை கொண்டு இந்த நாட்டிலே ஈமானும் இஸ்லாமும் வளருவதற்கான ஒரு வழியை அமைத்து விடு என்ற இந்த பிரார்த்தனையை நானும் நீங்களும் தொடர்ந்து செய்வோம். அந்த பிரார்த்தனை தான் எனக்கும் உங்களுக்கும் இந்த உலகத்தில் நிம்மதியான வாழ்க்கையை கொண்டு வரும் என்பதை நானும் நீங்களும் மறந்து விடாமல், இந்த உலகத்தில் எது நடந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நடக்கும் என்கிற அந்த ஆழமான நம்பிக்கையோடு
இந்த உலகத்தில் எத்தனை விரோதிகள் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் எதையுமே செய்ய முடியாது என்கிற அந்த ஆழமான நம்பிக்கையோடும் விரோதிகளை சந்திக்கிற நிலையில் நானும் நீங்களும் இருக்கிறோமா? படைத்தவன் அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு சாட்டிவிட்டு அதிகம் அந்த விரோதிகளுடைய மனநிலைகள் மாறுவதற்கு பிரார்த்தனை செய்கின்ற நல்ல மனிதர்களாக வாழ்வதன் மூலம் இந்த உலகத்தில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்ள நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஈமானிய உறுதியையும் அல்லாஹ்வோடு நெருக்கமான தொடர்பையும் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் வல்லவன் ரஹ்மான் தந்தருள வேண்டும். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.